ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு அடை தாங்க பார்க்க போகிறோம். அரை கப்பு தயிர் இருந்தால் போதுங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ருசியில் ஒரு அடை செய்யலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் போடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு கேப்பை மாவு எடுத்திருக்கேன், ராகி மாவு. 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு. 2 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான நம்ம உப்புத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு அரை கப்பு தயிர், நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிரும் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது அடக்கி மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிறன்னு கெட்டியாக மாவு எடுத்து ஊற்றுற அளவுக்கு, நம்ம கடாயில் ஊற்றுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறனுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், கொஞ்சமாகத்தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம இப்போதைக்கு பிசைஞ்சால் போதும். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குருவோம். அது நல்லா பொரியட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் கூட குறையாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுவோங்க. ரொம்ப வதக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நான் ஒரு கேரட்டு, சின்ன கேரட் எடுத்து சீவி போட்டிருக்கேன். அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கிறோங்களாம். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே மாவுக்கு போட்டிருக்குது, அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. கடுகெல்லாம் போட்டு உளுந்தெல்லாம் போட்டு வதக்கும்போது. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குருவோங்க. சேர்த்துட்டு சும்மா அடுப்பை அமர்த்திட்டு கிளறி விட்டுக்கோங்க, சரியாக போயிடும். இப்போ அதை நம்ம இந்த மாவோட போட்டு பிசைஞ்சிக்கலாம். என்னங்க, தலைப்பில் அரை கப் தயிர்னு போட்டுட்டு இப்போ கோதுமை மாவு, ராகி மாவு, ரவை, அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா யூடியூப்பில் நம்ம ஒவ்வொரு ரெசிபியும் செஞ்சு போடும்போது போட்ட பேரை நம்ம போடக்கூடாதான், வேறு வேறு பேரில் போடணுமா. அதனால தாங்க நான் இந்த மாதிரி போட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. நல்லா வெந்துடும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியுது. பிரட்டி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா சீக்கிரம் வெந்துருங்க, பார்த்து எடுத்துக்கிறணும். இப்போ இன்னொரு அடையும் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு மூடியை போட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் காலையில் நல்லா சீக்கிரம் சட்டுன்னு மாவு, இட்லி மாவெல்லாம் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அடையை செஞ்சு கொடுத்துக்கலாம். பிள்ளைங்களும் கேரட்லாம் இருக்கிறதுனால தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது கூட இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு அடை அவங்களுக்கு கிடைக்குங்க. இதில் முருங்கைக்கீரை கூட நீங்கள் போட்டு செஞ்சு கொடுத்தாலும் நல்லதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட காலை டிஃபன் நல்லா ஹெல்த்தியாக சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி,
வணக்கம்.